தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் தமிழக கடலோர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியது. இதன் காரணமாக வருகின்ற 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதுக்கடுத்த 2 தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 24ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. 25ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில்
சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக வருகிற நவம்பர் 30ஆம் தேதி வரை கனமழையானது மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வருகிற நவம்பர் 25ஆம் தேதி மாலை முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. அதில் குறிப்பாக கடலோரங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வருகிற நாட்களில் மழை இல்லாத மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சென்னை முதல் குமரி வரை கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டில் வருவதற்கு முன்பதாகவே கனமழையானது பதிவாகியுள்ளது. டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் பலத்த தரைக்காற்று 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரை வீச வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அறிவித்தது போல் நவம்பர் 25ஆம் தேதி பெங்கல் புயல் உருவாகக்கூடும். டிசம்பர் மாதத்தில் சக்தி புயல் என்ற புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களில் பெங்கல் புயல் தமிழ்நாட்டை விட்டு சென்ற பிறகு சக்தி புயல் குறித்து உங்களுக்கு விரிவாக அறிவிக்கப்படும். டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வருகிற நவம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதுவரை மழை சரிவர இல்லாத மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் அறிவித்த தேதிகளில் மிக தீவிர கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் 44 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம் 34 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் 28 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் 27 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குடியங்கரை 17 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. காரைக்கால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் பொதுப்பணித்துறை, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பருக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.